அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கே கிட்டத்தட்ட 3 லிட்டர்ல இருந்து 4 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகும். வெளிப்படையா பார்த்தா ரொம்ப ஈஸியா பதில் கிடைச்சிருன்னு சொன்னாலும் நீங்க ஏஐல கேள்வி கேட்டேன் ஒரு பதில் கொடுக்குறீங்க அப்படின்னா அவ்வளவு தண்ணி செலவாகும். உங்க டேட்டா சென்டரை வைக்கும் போது அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய பெரிய ஆறு பக்கத்துல தான் வச்சிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு தண்ணி. ஆனா ஒரு கொரியில என்ன சார் கரெக்ட். ஆனா சாட் ஜிபிடிக்கு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை கொரி வருதுன்னு பாருங்க. உலகம் முழுக்க மில்லியன்ஸ் ஆஃப் ப்ளீஸ் தேங்க்யூன்னு சொல்றதுனால இவ்வளவு எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ். ஒரு வார்த்தை யூஸ் பண்றதுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரா. ஏன்னா அது மனிதன் கிடையாதுங்க. ஏஏ வேணாம் போலயே சார். அப்போ இவ்வளவு ப்ராசஸ் இருக்குது யாருக்கும் தெரியாது இல்ல சார். அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறோம். என்ன பிரச்சனை அப்படின்னா இதெல்லாம் பண்ணாதீங்க, இது ஒரு வார்த்தைக்காகவே இவ்வளவு கோடி செலவாகுதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இன்எக்சசிபிள்னு ஒரு வார்த்தை கொடுத்தீங்கன்னா அது 2 டோக்கன் ஆயிடும். வேர்டு ஒரே வேர்டு தான், ஆனா 2 டோக்கன் ஆயிடும். இந்தியான்னு போட்டா அது கண்டெக்ஸ்ட் மாறிடும். அதே நீங்க இந்தியாவுக்கு பக்கத்துல சைனான்னு போட்டீங்கன்னா அதோட கண்டெக்ஸ்ட் அப்படியே மாறிடும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப செயற்கை நுண்ணறிவு அதிகமா போயிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு மிக முக்கியமான நிறுவனமா இருக்கக்கூடிய ஓபன் ஏஐயோட தலைவர் ஒரு மிக முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. சாம் ஆல்ட்மன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம தொடர்ந்து ஏஐ கூட உரையாடல் பண்ணும்போது நீங்க சில வார்த்தைகளை தவிருங்க, அதாவது ப்ளீஸ் தேங்க்யூ போன்ற வார்த்தைகள் நீங்க சொல்லும் போது இதுக்கு மட்டுமே கோடிக்கணக்கான டாலர்ஸ் செலவாதுன்னு சொல்லியிருந்தாரு. இதை சொல்றது உண்மைதானா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன, உண்மையிலேயே அந்த அளவுக்கு செலவாகுமா அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிற சமயத்துல இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு ஏஐ பற்றி தொடர்ந்து எழுதக்கூடியவரும் பேசக்கூடியவருமான சைபர் புத்தா திரு வினோத் ஆறுமுகம் அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். பொதுவாகவே இப்போ நமக்கு எதை தேடினாலுமே ஏஐல தான் தேடிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ நேற்றுக்கு சாம் ஆல்ட்மன் சொன்னதுக்கும் நிறைய பேர் சாட் ஜிபிடியில் தேடினாங்க. இன்னொன்னோட முதலாளி இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு தேடும் போது இல்ல சாம் ஆல்ட்மன் எதுவுமே இப்படி சொல்ல கிடையாதுன்னு சொல்லிட்டு அது ஃபேக்குன்னு சொல்லிட்டு சொல்லுது, அந்த ஒரு தகவல் சொல்றாங்க. ஆனா நிறைய நியூஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது உண்மைதான். அவர் சொல்லியிருந்தாரு ட்விட்டர்ல ஒருத்தர் ரிப்ளை பண்ணும்போது இந்த தகவலை கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த பக்கம் சாட் ஜிபிடி ஃபேக்குன்னு சொல்லுது. ஸோ ஒரு சொன்னது உண்மையா ஃபேக்கா, என்ன மோட்டிவ்ல சொன்னார் அதை? இல்ல நம்ம எல்லாத்தையுமே சாட் ஜிபிடியை போய் கேட்கக்கூடாது. ஏன்னா சாட் ஜிபிடி இன்னும் ரியல் டைமுக்கு வர்றதுல சில சிக்கல்கள் இருக்கு. இப்போ கூகுள் மாதிரியான இதில் நீங்கள் தேடும் போதுட்டு அவங்க இப்போ ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் இருக்கிற டேட்டாவை கூட க்ரால் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதன் மூலிமா ஓரளவு அவங்களுக்கு ட்விட்டரில் போட்ட போஸ்ட்டை கூட பப்ளிக் போஸ்ட்டாக இருந்தால் காட்டக்கூடிய ஃபெசிலிட்டி கூகுளுக்கு இருக்குது. சாட் ஜிபிடி ரியல் டைமில் ட்ரெயின் பண்ணாலும் ட்விட்டர் மாதிரியான அப் டு டேட்ஸில் ட்ரெயின் பண்ணுறது கிடையாது. அதனால் அது ஒரு நியூஸ் தளத்தில் வந்திருந்தால் மட்டும்தான் சாட் ஜிபிடியால் அதனுடைய உண்மைத்தன்மை ரியல் டைமை சொல்ல முடியும். தற்போதைக்கு இது மேபி ஃபியூச்சரில் மாறிடும். ஸோ அதனால் அவர் ட்விட்டரில் சொல்லியிருந்தாரு. அதனால் அதில் நமக்கு இது எதுவுமே கிடையாது. ஆனால் சில நிறைய நியூஸ் சொல்லியிருந்தாங்கல்ல சார், அதை வச்சு கூட அதை சொல்ல முடியாதுங்களா சார்? நிறைய நியூஸ் வெப்சைட் போட்டிருந்தாங்க அது சொன்னது உண்மைதான் அப்படின்ட்டு. அதை பேஸ் பண்ணி கூட சாட் ஜிபிடி உண்மைன்னு சொல்லக்கூடாதா? ஏன்னா நீங்கள் கேட்குற கண்டெக்ஸ்ட் ஒன்று இருக்கு. ஏன்னா இந்த தேங்க்யூ ப்ளீஸ் அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக ஒரு ஜோக்காக சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ சாட் ஜிபிடியை கேட்டிங்கன்னா அது அவர் சொன்னாருன்னு சொல்லாது. இதை அவர் சொன்ன கண்டெக்ஸ்ட்லேருந்து வேறுபடுத்தி இது ஜஸ்ட் ஜோக், இது ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது அந்த ஏஐ கம்யூனிட்டியில் இது டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு அந்த கண்டெக்ஸ்ட்டை மாற்றி சொல்லுவோம். நீங்கள் கேட்கும்போது ப்ராம்ப்டிங் பண்ணும்போதுட்டு லேட்டஸ்ட் நியூஸ் எதுனா இருக்கா இதை பற்றி அப்படின்னு நீங்கள் சில வேர்ட்ஸை சேர்க்கும்போது அந்த கண்டெக்ஸ்ட் மாதிரி அதை அந்த நியூஸை ஃபெச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ சொன்னது உண்மைதான். அப்போ சொன்னது உண்மைதான். ஓகே சார், இப்போ நம்ம எப்போவுமே ஏஐ கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதுனால அதோட ஹியூமன் டச் வந்துருச்சு நமக்கு. இப்போ ஹியூமன் டு ஹியூமன் ஒரு உரையாடல் இருக்கும்போது எப்படி தேங்க்யூ சொல்கிறோம், சாரி சொல்லுவோம், ப்ளீஸ் சொல்லி கேட்போம் இல்லையா? அதே வார்த்தைகளை தொடர்ந்து ஏஐட்ட பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம. ஆனால் இந்த வார்த்தைகள்லாம் ஏஐ பொறுத்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இல்லைன்னா அன்னெசரி கான்வர்சேஷனாக நீங்கள் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, இது ஒரு வார்த்தைக்காகவே இவ்வளோ கோடி செலவாகுதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இது எப்படி புரிஞ்சிருக்கிறது, பின்னாடி என்ன நடக்குது ஆக்சுவலாக? ஓகே, இப்போ என்னன்னா எல்எல்எம்கள், அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், சாட் ஜிபிடி மாதிரியான பின்னாடி இயங்கக்கூடிய எல்எல்எம்கள் இருக்குல்ல, அது மனிதன் கிடையாது. நம்ம மனிதனை போல அது சிந்திக்காது.
தொடர்ந்து இவங்க பண்ணுற ஒரு பொய்யான இது என்னென்னா, நாங்கள் வந்து மனிதனை மாதிரி அது ரீசன் அவுட் பண்ண வைக்கிறோம், மனிதனை மாதிரியே சிந்திக்க வைக்கிறோம்னு ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது மனிதன் சிந்திக்கிறதுக்கான பக்கத்தில் கூட அது இன்னும் போகவே இல்லை. முதல்ல இந்த அடிப்படை தெரிஞ்சுக்கணும். ChatGPT கணிதங்கள் அடிப்படையில் மட்டும்தான் அது வந்துட்டு உங்கள் பதிலை சொல்லும். இந்த வார்த்தை வந்தால் இதுக்கு அடுத்தது என்ன ப்ராபபிலிட்டியான வார்த்தை வரணும் அப்படிங்கிற ஒரு ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம மக்கள் புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு அடிப்படை ப்ரிடிக்ஷன் கணிதம் அடிப்படையில் மட்டும்தான் அது இயங்குது. அதுக்கு சிந்திக்கவோ எமோஷன்ஸை புரிஞ்சுக்க எதுவுமே தெரியாது. மக்கள் இது புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் அதோட எமோஷனலாக அட்டாச் ஆகி பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு ஏஐயோட எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆகுறாங்க. ஏஐயோட அப்படி எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆகக்கூடாது. அது பல உளவியல் சிக்கலை ஏற்படுத்தும். இப்போ நம்ம கண்டெக்ஸ்ட்க்கு வருவோம். இப்போ அது எப்படி எல்எல்எம் வேலை பார்க்கும் அப்படின்னாலோ, எப்படி வந்து இப்போது ChatGPTயை நாளைக்கு நக்கீரன் வந்துட்டு ஒரு ஏஐ அசிஸ்டண்ட்டுக்கு அதை பயன்படுத்தலாம். அப்போது உங்களுக்கு நக்கீரனுக்கு வந்து அவங்க எப்படி சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, எத்தனை நீங்கள் பயன்படுத்துகிற அந்த ஏபிஐ இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா நக்கீரனுக்கு, அதன் மூலிமா நிறைய பேர் வருவாங்க. ஒரு 200 ஒரு 2 லட்சம் பேர் வந்துட்டு உங்கள் வலைதளத்தில் தேடுறாங்கன்னு வச்சுங்க. அது ChatGPT இதோட கொடுக்குது பதில் அப்படின்னா, அது என்ன பண்ணுன்னா, உங்களை எப்படி அவங்க சார்ஜ் பண்ணுவாங்கன்னா, உங்கள் வலைதளத்திலேருந்து ChatGPTக்கு எத்தனை டோக்கன்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்பாங்க. அதாவது நம்ம கேட்குற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதை அது வந்து டோக்கன்ஸாக மாற்றிக்கும். வாட் இஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு கொடுக்குறீங்க வச்சுக்க, வாட் இஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, இது வந்து ஒரு 5 டோக்கனாக எடுத்துக்கும். ஃபுல் ஸ்டாப் ஒரு டோக்கன், கொட்டேஷன் ஒரு டோக்கன், கொஸ்டின் மார்க் ஒரு டோக்கன். வாட் இஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு நீங்கள் கேட்டாலும், அதை எக்ஸ்ட்ரா கொஸ்டின் மார்க் போட்டு கேட்டாலும் பதில் ஒன்று தான் வரும். ஆனால் உங்களுக்கு நக்கீரனுக்கு சார்ஜ் பண்ணும்போது, ஒருத்தர் நக்கீரன் மூலிமா கேட்கும்போது வாட் இஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவுக்கு 5 டோக்கனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவர் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டார்னா உங்களுக்கு 6 டோக்கனுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம வந்து அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், நீங்கள் பே பண்ணுவீங்களா? உங்களுக்கு எப்படி சார்ஜ் பண்ணுவாங்கன்னா, இந்த டோக்கனில் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ பதில் கொடுக்க போகிறது என்னமோ இந்தியா தான். நீங்கள் 6வது டோக்கன் கேட்ட ஒரே காரணத்துக்காக, ஒருத்தர் கேட்டதுக்காக நீங்கள் ஒரு டோக்கனுக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும். கரெக்டா? ஆனால் சார் இதில் என்ன பெரிய குழப்பம் அப்படின்னா, இப்போ மக்கள் இருக்காங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு நியூஸ் மீடியா கம்பெனி இருக்கு, இங்கே வந்து ஒரு ஏஐ கம்பெனி இருக்கு. இந்த 3மே வந்து தொடர்ந்து இணைக்கிற மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, இன்டர்ஃபேஸ் இருக்கும் இல்லையா 3 பேருக்கு இடையில. இப்போ எதுக்காக வந்து இந்த நியூஸ் மீடியம் கம்பெனி வந்து எதுக்காக ஏஐக்கு பே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எதுக்கு பே பண்ணாதான் அது வந்து பதில் கொடுக்குமா? இல்லை, ஏஐ பே பண்ணணும்னா இப்போ நீங்கள் ஏஐ அசிஸ்டன்ட் ஒன்று உங்கள் நிறுவனத்துக்கு வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதை நீங்கள் ஒரு கால் சென்டராக எடுத்துங்க. இப்போது ஜொமேட்டோ நிறுவனம் வந்துட்டு இப்போ கால் சென்டர்லேருந்து நிறைய பேரை நீக்கிட்டு ஏஐ அசிஸ்டண்ட்டாக மாற்றிருக்காங்க. அமேசான் சாட்பாட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. பட் இது நீங்களே ஓனாக எல்எல்எம் டெவலப் பண்ணிங்கன்னா உங்கள் எல்எல்எம் டெவலப் பண்ணுறது இல்லைன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, நான் எல்எல்எம் வந்துட்டு ChatGPT கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. அவங்களுக்கு வியாபாரம் ChatGPTக்கு எப்படி நடக்குன்னா, இந்த மாதிரியான ஏபிஐஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை கொடுக்கறதன் மூலிமா அவங்களுக்கு ஒரு வியாபாரம் நடக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கால் சென்டர் நடத்துகிறீங்க, அப்போ ஒரு ஏஐ அசிஸ்டண்ட்டை வந்து நீங்கள் பில் பண்ணுறீங்கன்னா, ஒன்று நீங்களே சொந்தமாக பில் பண்ணணும். ஓகே, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ChatGPTயோ ஜெமினியோ அவங்கக்கிட்ட போயிட்டு உங்கள் ஏபிஐ கொடுங்க. அப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு கொடுக்க கேள்வி வந்து அங்கே போயிட்டு அந்த ப்ராசஸ் ஆகிட்டு யூசருக்கு போகும் வரும். அப்போ இவங்க வந்து அந்த டோக்கன்ஸில் சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து சார்ஜிங்க்கு நான் சொல்கிறது. இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் மறந்துடுங்க. இப்போ இந்த கால் சென்டர் எல்லாத்தையும் மறந்துடுங்க. ChatGPT மட்டும் எடுத்துப்போம். நீங்கள் ஒரு டோக்கன் கொடுக்குறீங்க இல்லையா, ஒரு கேள்வி, ஒரு வார்த்தை இல்லை, சம்டைம்ஸ் வந்துட்டு இன்எக்சசிபிள்னு ஒரு வார்த்தை கொடுத்தீங்கன்னா அது 2 டோக்கன் ஆகிடும். ஒரே வேர்டு தான், ஆனால் 2 டோக்கன் ஆகிடும். ஸோ இந்த டோக்கனைசேஷன் என்ற ப்ராசஸ் தான் எல்எல்எம் வேலை பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த டோக்கனைசேஷன் வச்சு தான் அது வந்துட்டு கண்டெக்ஸ்ட்டை பில்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, அது பின்னாடி எப்படி பண்ணால் அந்த முதல்ல வார்த்தைகளை டோக்கன்ஸாக பிரிச்சுக்கும். இந்த டோக்கன்ஸில் இருந்துட்டு அது வந்து ப்ராசஸிங்கை ஸ்டார்ட் பண்ணும். ரொம்ப அதனுடைய இன்ஜினியரிங்குள்ள நான் போகல, ப்ராசஸிங்கை ஸ்டார்ட் பண்ணும். அப்போ ஒவ்வொரு வார்த்தை சேர்க்கும் போது அந்த கண்டெக்ஸ்ட் வந்து மாறிடும். வாட்டுன்னு மட்டும் ஒரு வார்த்தை எடுத்தால் அது ஒரு மாதிரி கண்டெக்ஸ்ட், ஈஸுன்னு எடுத்தால் ஒரு கண்டெக்ஸ்ட், இந்தியான்னு போட்டால் அது கண்டெக்ஸ்ட் மாறிடும். அதே நீங்கள் இந்தியாவுக்கு பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் சைனான்னு போட்டிங்கன்னா அதனுடைய கண்டெக்ஸ்ட் அப்படியே மாறிடும். அப்போ அது வந்துட்டு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி போயிட்டு அது ப்ராசஸ் பண்ணணுமா? ப்ராசஸ் பண்ணணும் ஏஐ அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் என்னென்ன வேணுன்ட்டு.
அவ்வளவு ப்ராசஸர் நீங்கள் வந்து கொடுக்கணும், அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி செலவாகும், ப்ராசஸர் சூடாகும், அப்போ அதை கூலண்ட்டை பண்ணணும், அவ்வளோ தண்ணி செலவாகும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கே கிட்டத்தட்ட வந்து 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகும். வெளிப்படையாக பார்த்தா ரொம்ப ஈஸியாக பதில் கிடச்சிடேன்னு சொன்னாலும் நீங்கள் ஒரு பதில், நான் கேள்வி கேட்டேன் ஒரு பதில் கொடுக்குறீங்க அப்படின்னா பின்னாடி அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி அவ்வளவு தண்ணி வந்து செலவாகும். அந்த நீங்கள் ஒரு காமெடியே சொல்லுவாங்க, சாட் ஜிபிடிக்கு வந்து ஓப்பனை நிறுவனம் வந்து அவங்க டேட்டா சென்டரை வைக்கும்போது அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய பெரிய ஆறு பக்கத்தில் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ தண்ணி அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு ஜோக் சொல்லுவாங்க. ஸோ இது கம்ப்யூட்டேஷனல் பவராக பாருங்கள், அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி நீங்கள் கொடுக்கணும். இப்போ நீங்கள் நம்ம ஷூட் எடுக்கிறோன்னு வச்சுங்க, இவ்வளோ லைட்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அது எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி, இந்த எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து உருவாக்குவீங்க, அதுக்கு நீங்கள் எவ்வளோ சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்துவீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கொரியிலிருந்து நீங்கள் பேசுகிறோம், ஆனால் ஒரு கொரியில் என்ன சார் கரெக்டாக, ஆனால் சாட் ஜிபிடிக்கு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை கொரி வருதுன்னு பாருங்கள். உலகம் முழுக்க மில்லியன்ஸ் ஆஃப் கொரிஸ் வரும். அப்போ 2 மில்லியன் பேர் வந்துட்டு 20 லட்சம் பேர் வந்துட்டு ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா 20 லட்சம் டோக்கன்ஸை நீங்கள் அதிகப்படுத்திருக்கீங்க. அந்த 20 லட்சம் டோக்கன்ஸ் வந்துட்டு ஒன்று சார்ஜ்லேயும் 20 லட்சம் ரூபாய்க்கு அவங்களுக்கு சார்ஜ் ஆகும். இல்லை நான் எனக்கு அது புரியல, கால் சென்டர் ஏஐ அசிஸ்டன்ட் புரியலனா கூட சாட் ஜிபிடிக்கு 20 லட்சம் டோக்கன்ஸ் அது ப்ராசஸ் பண்ணோம் இல்லையா. அப்போ அதனுடைய ப்ராசஸிங் இதாகும், எலக்ட்ரிசிட்டி அதிகமாகும், அது கூலண்ட் பண்ணணும். நீங்கள் கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, நம்ம சின்ன கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு இருக்கோம், அது ஜிபியூ வச்சு தான், அதுக்கு அவங்க டேட்டா சென்டர் கூலண்ட் எல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ், பல கூலண்ட் டெக்னாலஜி. அதில் ஒன்று வந்து தண்ணி, ஏசி அண்ட் தண்ணி. அப்போ அதுக்கு அவ்வளோ ஏசி ஓடணும் அந்த டேட்டா சர்வருக்கு. நீங்கள் 2 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் ப்ளீஸ் தேங்க்யூன்னு சொல்கிறதுனால இவ்வளோ எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ், ஒரு வார்த்தை யூஸ் பண்றதுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரா பின்னாடி ஏன்னா அது வந்து மனிதன் கிடையாதுங்க. இதுக்கு ஏஐ வேணாம் போலயே சார். அப்போ இல்ல அதுதான் சொல்றேன், நம்ம என்னன்னா ஏஐ வேண்டான்னு நான் போக சொல்லல அவங்கள. இல்ல இவ்வளவு பின்னாடி இவ்வளவு ப்ராசஸ் இருக்கிறது யாருக்கும் தெரியாது இல்ல சார். அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறோம். என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஊடகத்துல இது என்னன்னா, இப்போ நான் ஒரே ஒரு வாட்டி ஏஐனுடைய சுற்றுச்சூழல் பாதிப்பை பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். டிமிந்த் கெப்ரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஏஐ எத்திக்கல் ஏஐ ரிசர்ச்சர், அவங்க இதை பற்றி நிறைய இது பண்ணுறாங்க. இப்போ அமெரிக்கா, இதுவே நம்ம தனியாக ஒரு இன்டர்வியூ வச்சுக்கணும். அமெரிக்கா அரசே வந்துட்டு சுற்றுச்சூழல் ஏஐக்கு வந்து ஒரு சுதந்திரம் கொடுக்கணும், அதை வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பெல்லாம் நீங்கள் பேசவே கூடாது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஆபத்து தெரியுங்களா? அப்போ என்னென்னா, நம்ம வந்துட்டு ஏஐ பயன்படுத்துகிறோம் இல்லையா, இதை வந்து இந்த கண்டெக்ஸ்லேருந்து நீங்கள் இனிமேல் நான் அவங்கள பயன்படுத்தாதீங்க, குற்ற உணர்ச்சி அடைங்கலாம் நான் சொல்லலை. நம்ம தேவைக்காக பயன்படுத்துகிறோம். ஒரு கூகுள் சர்ச்சுக்கான டேட்டா சென்டர்னுடைய சுற்றுச்சூழல் பாதிப்புக்கும் ஏஐக்கான சுற்றுச்சூழல் பாதிப்பும் ரொம்ப ரொம்ப பெருசு. ஏஐ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பாதிக்கும். எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டு அந்த சுற்றுச்சூழல் தன்மை. ஆனால் ரிசர்ச்சுகள் நடக்குது. இதனுடைய அந்த 0 கார்பன் சொல்லிட்டு அவங்க அந்த ரிசர்ச் எல்லாம், இந்த கார்பன் எமிஷனை கம்மி பண்ணுறதுக்கு கூலண்ட்ஸை வந்துட்டு லேட்டஸ்ட் கூலண்ட் டெக்னாலஜி ரிசர்ச் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் சொல்ல வர கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஏஐ தானே அப்படின்னு வந்துட்டு அது பின்னாடி எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று இருக்குது, தண்ணீர்னு ஒரு தேவை இருக்குது, அதுவும் நமக்கு தெரியணும். இது மூலிமா இந்த கண்டெக்ஸ்டில் யாருமே இதை பேச மாட்டேங்கிறாங்களே. அப்போ அதில் இருந்துட்டு அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால அங்கே வந்து ப்ராசஸிங் அதிகமாகுது, அது 2 பேருக்கும் பாதிப்பு, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஒன்று. யாராவது இந்த மாதிரி ஓப்பன் ஏஐக்கு பே பண்ணுறவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுவாங்க. அது ஆக்சுவலாக இங்கே சாட் ஜிபிடி ஜோக்கே என்ன சொல்லுன்னா, நீங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ யூஸ் பண்ணுறது மூலிமா சாம் ஆல்ட்மேன் பணக்காரர் ஆகிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ நீங்கள் தான் பே பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 20 லட்சம் பேர் உங்கள்ட்ட வந்து நக்கீரனில் கேட்கும்போது அவங்க ப்ளீஸ் என்னோ தேங்க்யூனோ ஒரு கொஸ்டின் மார்க் ப்ளீஸ் தேங்க்யூ நான் தான் அவருக்கு பே பண்ணணும், நீங்கள் நக்கீரன் தான் அதுக்கான இதுவை பே பண்ணணும். அப்போ அவருக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு இப்போ ஒரு 10 லட்சம் பேர் கொஸ்டின் மார்க் போட்டதுக்காக நீங்கள் பே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம இதை வந்துட்டு எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சாம் ஆல்ட்மேன் சொல்கிறது டோக்கனைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆர்வம் இருப்பவர்கள் வந்துட்டு இப்போ நம்ம பேட்டியில் ரொம்ப கம்மியாக தான் பேச முடியுது. ஆர்வம் இருப்பவர்கள் டோக்கனைசேஷன் பற்றி நிறைய யூடியூப்பில் வீடியோஸ்லாம் இருக்குது, எப்படி வந்து டோக்கனைசேஷன் பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் போய் பாருங்கள். அப்போ உங்கள் கேள்வி அது எப்படி டோக்கனைஸ் பண்ணோம், இந்த டோக்கனைஸ் பண்ணுறது பின்னாடி எப்படி கம்ப்யூட்டிங் பவர் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு கூகுள் ஆர்டிக்கல் நான் பாருங்கள், சாட் ஜிபிடி சொல்ல, இதை போய் திருப்பி சாட் ஜிபிடியில் கேட்காதீங்க ஹவு டோக்கனைசேஷன் ஒர்க்குன்ட்டு.
யூடியூப்லேயே நிறைய வீடியோக்கள் இருக்குது. ஆர்வம் இருப்பவர்கள் அடுத்தடுத்து பண்ணலாம். இப்போ என்ஜினியரிங் படிக்கிற அவங்களுக்கு வந்து இது உடனே புரிஞ்சிடும். எல்எல்எம் எப்படி வேலை பார்க்குது, டோக்கனைசேஷன் என்ன, கம்ப்யூட்டிங் பவர்னா என்ன அப்படின்ட்டு. இல்லை எனக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு இந்த நக்கீரன் மூலியமாக பார்க்குறவங்க தாராளமாக போய் டோக்கனைசேஷன் இன் எல்எல்எம்னு தேடி பாருங்கள். உங்களுக்கு நிறைய புரிதலுக்கானது கிடைக்கும். ஏஐ அண்ட் கம்ப்யூட்டிங் பவர், ஏஐ அண்ட் என்விரான்மெண்டல் எக்கலாஜிக்கல் இதெல்லாம் கூட நீங்கள் வந்து தேடி பாருங்கள். நான் அதை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ வியூவர்ஸ் வந்து அதை தேடி பார்க்கணுன்னு நான் இது மூலிமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். சார், இறுதியாக ஒரு கேள்வி. நீங்கள் வந்து தொடர்ந்து ஏஐல இயங்கிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களோட பார்வையில் வந்து எதெல்லாம் ஏஐல அதிகமாக தேடப்படுது, எதெல்லாம் தவிர்க்கலாம்னு நினைக்கிறீங்க? இப்போது முதல்ல நான் வந்துட்டு தேடப்படுறது தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நான் அந்த கண்டெக்ஸ்டில் அது மாறிடும். ஆனால் பேசிக்காக சொல்கிறேன், ஹியூமனாக நினச்சிட்டு நம்ம கவலைகள் சொல்கிறது இருக்கு இல்லையா, அது காலையில் நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், நீங்கள் படிச்சுப்பீங்க. என்னென்னா இப்போ ஏஐயில் வந்துட்டு சாட்ஜிபிட்டியில் வந்து மெமரின்னு ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ நீங்கள் தேடுறது எல்லாத்தையும் அது கேட்டுக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு டயக்னோஸ் பண்ணுறாங்க. ஒரு தவறான செய்தி வந்துட்டு பரவிக்கிட்டே இருக்குது. அவங்க பிஆருக்காக பண்ணுறாங்க. என்னென்னா இத்தனை நாள் டாக்டராலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு வியாதியை ஏஐ கண்டுபிடிச்சிருச்சு. இதை ஒரு ப்ராபபிலிட்டியில் 1-2 அதை கண்டுபிடிக்கலாம். பட் அது நிறைய நேரம் தவறான தகவல்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எதை தேடப்படுறது அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க ஏஐ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கொடுப்பாங்க. நான் அது உள்ளே போகல. ஆனால் அண்மையில் காலமாக எமோஷ்னலாக ஏஐயோட கனெக்ட் ஆகிறது வந்து அதிகமாகிருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஏன்னா ஏஐக்கு உணர்வே கிடையாது. அது உங்களை நிறைய முறை நம்மளே இப்போ நியூஸில் பார்த்துருக்கல, போய் தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்லுதா இல்லையா? ஸோ அது எதில் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு அதை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து தெரியாமல் ரொம்ப பேசும்போது அது உங்களை தவறாக வழிகாட்டிட வாய்ப்பு இருக்குது. தவறாக உங்களை போதை மருந்து எடுத்துக்க சொல்ல வாய்ப்பு இருக்குது. தவறாக ஒரு தூக்க மாத்திரை மாதிரியான விஷயங்களை உங்களுக்கான கெமிக்கலை சொல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயவு செய்து ஏஐயில் இந்த மாதிரி மருத்துவ ரீதியான விஷயங்கள் கேட்பது, இல்லை இந்த மாதிரி வந்து எமோஷ்னலாக உள்ளாகிறது, அதை வந்து உங்கள் வாழ்க்கைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து சொல்யூஷன் கேட்குறது, உங்களுடைய வேலைக்குட்பட்டு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் பயன்படுத்திக்கிறது வந்து தவிர அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.